ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமைங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க. முருகப்பெருமாள் வழிபாடு, சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது. மாட்டுப் பொங்கல் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் 7ஆம் இடத்துல சூரியனும் 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு லக்கியஸ்டாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. விளையாட்டுத் துறையில இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் பெறுவீங்க. விளையாட்டுல நீங்க கலந்துக்கும் போது நல்ல உற்சாகமும் நல்ல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதில் நீங்க போய் கலந்துக்கிட்டு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் பெற முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மற்றவங்க நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இன்னைக்கு சக்சஸ் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு தாராளமாக நீங்க மற்றவங்களுக்காக உழையுங்கள். உங்களுக்கு அதிலும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. மறைமுகமாக மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய முதலீடுகள் நிறைய செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் மூலமாக நிறைய லாபகரமான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள முடியுங்க. அந்த மாதிரி ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுங்க. புதிய முதலீடுகள் நிறைய செய்வீங்க. முதலீடுகள் செய்யும் போது நீங்க எந்த விதமான முதலீடுகளாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்க அனுபவ அறிவை பயன்படுத்துங்க. அல்லது எக்ஸ்பீரியன்ஸான நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செயல்படுவது, முதலீடு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. அற்புதமான ஒரு நாள். இளைஞர்கள், யூத் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. மாணவர்கள் எல்லாருமே இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளதுங்க. இப்பொழுது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பணிகள்ல நீ அதிகமான மும்முரம் காட்டக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு பெறுவீங்க. வீடு கட்டணும் அப்படின்றத ஒரு லட்சியமாக வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஆர்வம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். மற்றவங்களுக்காக இன்னைக்கு நிறைய பிளான் பண்ணுங்க. அதிகமான சக்சஸ் உங்களுக்கும் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில நீங்க ஜெயிக்க முடியும். சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பா இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க. அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உயர் பொறுப்பில் இருக்கிறவருடைய அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை உயர் அதிகாரிகள்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. மகிழ்ச்சியாக நாள் முழுக்க உங்களால் இருக்க முடியுங்க. ஏன்னா நல்ல வாய்ப்புகள், எதிர்பாராத வகையில் சர்ப்ரைஸாக சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் லாபகரமாக இன்னைக்கு உருவாக்கி கொண்டு சிறப்பாக செயல்பட முடியுங்க. வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு திடீர்னு சில திருப்பங்கள் ஏற்படலாம். அதன் மூலமாக உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் நண்பர்களே. எதிர்பாராத வகையில் சில தன வரவுகளும் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்க. இன்னைக்கு புண்ணிய காரியங்களில் அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க. தான தர்மம் செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது போன்ற புண்ணியம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பண வரவுகள் திடீர்னு உங்களுக்கு வந்து சேரும். அதனால அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு ஒற்றுமை, உங்களது வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக நல்லுறவை பராமரிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்க. இன்னைக்கு அதிகமான ரொமான்ஸ் உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களது மனக்குறந்த காதலர் ஒரு தேவதை போல இன்னைக்கு தெரிவாருங்க. அந்த மாதிரி உற்சாகமான நல்ல காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையதுனால ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காதுங்க. அற்புதமான ஒரு நாள். ஆனால் நீங்க நிதானமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நிதானத்தை செயல்படுவதன் மூலமாக
யார் கூடயும் வாக்குவாதங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான நாளாக மாறுங்க. ஏன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுடைய மூடு வந்து அவுட் ஆகிடும். அதனால் உங்கள் மனநிலையில் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை எல்லாமே போயிடுங்க. அதனால வாக்குவாதங்களை யார் கூட இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. எதிர்பாராத நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. மன மகிழ்ச்சி நீங்கள் பெறக்கூடிய வகையில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தாராளமாக உங்கள் ஆஃபீஸை விட்டு சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாங்க. அற்புதமான ஒரு நாள். யாரு கூடயும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றணுங்க. உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை இன்னைக்கு கொடுக்கக்கூடாது. இன்றைய தினம் நீங்கள் வந்து யாரு கூடயும் தகராறு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒத்துழைத்தால் தான் உங்கள் கூட நிறைய பேர் சண்டை போட முடியும். அப்படி நீங்கள் ஒத்துழைக்க அப்படின்னா யாருமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிராக சண்டை போட முடியாது. அதனால இன்னைக்கு நீங்கள் நல்லுறவு பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. கடுமையாக இருக்கக்கூடாது. எல்லாரும் கூடயும் அன்பா பழகுங்க. முடியலன்னா அமைதியாக இருந்தது நல்லதுங்க. ஏராளமான வேலை இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தினம் சிறப்பாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருப்பீங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவீங்க. அதனால அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாதுங்க. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. ஒரு தேவதை போன்ற ஒரு உணர்வு உங்களது வாழ்க்கை துணையை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படும். எனவே இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் புண்ணிய காரியங்கள் நிறைய ஈடுபடலாம். கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளுங்க. மற்றவங்களுக்காக உதவி செய்யுங்க. உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் வயலட் கலர் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 8 8ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்தனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் உயர் பொறுப்பாளர்களுடைய அறிமுகங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டகரமான அந்த அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் திடீர்னு நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. அதனால வியாபாரிகளுக்கு நல்ல யோகமான ஒரு நாள். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உங்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பண வரவுகள் கூடும். இந்த தினம் நல்ல திருப்பங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தினம் புண்ணிய காரியங்களில் நிறைய ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை புரிதல் வேற லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எனவே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு இன்னும் சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியுங்க. அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.